தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாக ஒரு அருமையான தலைப்பின் கீழ், அதாவது காலி ஆகும் போது ஜாலி ஆகும் வாழ்க்கை என்ற தலைப்பில் 4 பாகங்கள் உங்களுக்கு நான் கர்த்தருடைய கிருபையிலே போதித்து வந்தேன். அந்த காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை என்பது நம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அது எனக்கு மிகவும் ஒரு பொருத்தமாகவே அந்த சப்ஜெக்ட் அமைந்தது என்று நான் கருதுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரும் அந்த காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை என்ற சத்தியத்தை நீங்கள் கவனிப்பீர்கள், கேட்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் எந்த சூழ்நிலையிலே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு எம்டினஸ் காணப்படுகிறதோ, ஒரு காலியானது போல நீங்கள் ஃபீல் பண்ணி அதில் கவலைப்படுவதை விட்டுவிட்டு இந்த தலைப்பின் கீழ் என்ன சத்தியத்தை ஆண்டவர் போதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து முயற்சிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக காலியாகி போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக கர்த்தருக்குள் ஜாலியாக மாறும். பிரியமானவர்களே, நிச்சயமாக கேளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழ் இந்த நாளிலே நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அந்த புதிய தலைப்பு என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வசனம் சங்கீதம் 91:14 நாம் பார்க்க முடிகிறது. ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக வருகிறது: Because he holds fast to me in love, I will deliver him, I will protect him because he knows my name. இதுதாங்க கீவேர்டு. Because he and she knows my name. இந்த நாளிலே ஒரு மனுஷியை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாழ்ந்த ஒரு அருமையான தேவனுடைய மகள் அல்லது விசுவாசி, வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மகள் இறைவனை விசுவாசித்த ஒரு மகள். அது நிமித்தம்தான் அவளும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். அதை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் அந்த ராகாப் என்னும் அந்த மனுஷியை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பாக, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தெய்வ மனுஷனை நான் சந்தித்தேன். அவருடைய சாட்சி ஒரு அற்புதமான சாட்சியாக அமைந்திருந்தது. அதை ஒரு சில மணித்துளிகள் தெரியப்படுத்திவிட்டு இந்த தெய்வ மனுஷியை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் சமீபத்தில் ஒரு தற்செயலாக அந்த சகோதரனும் கர்த்தருடைய மகனும் நானும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தோம். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. அவருக்கு முன்பாக நானும் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். திடீரென்று அவருடைய மொபைல் ஃபோனில் இருந்து ஜான் ஜெபராஜ் அவர்கள் பாடின பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். மெதுவாக வைத்து, மிகவும் குறைந்த சவுண்டை வைத்து கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது இவர் கர்த்தருடைய மகனாக இருக்கதான் வேண்டும் என்று சொல்லி, பிரதர், உங்களை குறித்து நான் தெரிஞ்சுக்கலாமா, ஜான் ஜெபராஜ் பாட்டை கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்தார். ரொம்ப ஒரு அற்புதமான சாட்சி. அவர் ஒரு முஸ்லீம் பின்னணியில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். தேவன் மனுஷனை தான் பார்க்கிறார், அவர்களுடைய இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறார். நாம் தான் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ், சிக்ஸ், புத்திஸ்ட் எல்லாம் நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம். அவர் படைத்த மனுஷன், அவர் படைத்த மனுஷி, நம்முடைய இருதயத்தை மட்டும்தான் அவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொன்னவர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து அந்த மனுஷனை ரட்சித்திருக்கிறார். இன்று அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் ஒரு போதகராகவும் இருக்கிறார். 2-3 சபைகளுக்கு தலைமை போதகராகவும் இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவருடைய சாட்சி ஒரே ஒரு நிமிடம் பகிர்ந்து விட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்ய போவோம். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள், கர்த்தரை எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டேன். இந்த சப்ஜெக்டுக்கு, அதாவது என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால், அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் அறிந்திருந்தால் போதுங்க. எங்கே வைப்பாராம்? கீழே வைக்க மாட்டாரு, மேலே கொண்டு வந்து வைப்பாராம். எங்கே? அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைப்பேன். இதுதாங்க தேவனுடைய வாக்குத்தத்தம், அவருடைய மகிழ்ச்சி, அது அவருடைய பிரியம், அது உங்களையும் என்னையும் உயர்ந்த ஸ்தலத்தில் வந்து வைப்பது அவருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே தான் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த மனுஷனை கேட்கும்பொழுது அவர் சொன்னார், ஒரு 23 வயது இருக்கும்பொழுது சடனாக எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது பிரதர். என்னை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாங்க. ரொம்ப சிவியர் அட்டாக்னு சொன்னாங்க. அந்த 23 வயசில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அட்டாக் வந்தது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது. நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இருந்தது போல நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில், அந்த காலத்தில் ஒரு தேவ மனுஷி, ஊழியக்காரி என்னுடைய அறைக்குள் வந்து என்னுடைய வார்டில் வந்துட்டு என்னவென்று கேட்கும் பொழுது, என்னுடைய பிரச்சனை சொல்லும் பொழுது, நான் ஆண்டவரை குறித்து, இயேசுவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லட்டுமா,
அவருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா என்ற இடத்துல வேண்டுதல் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டபடியே நானும் ஜெபியுங்கள் என்று சொன்னேன். அந்த தேவ ஊழியக்காரி எனக்காக ஜெபித்தால் நான் உடனடியாக 24 மணி நேரத்திற்குள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டேன். மருத்துவர் எனக்கு கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக் ஆனதற்குண்டான எந்த விதமான சிம்டம்ஸும் இப்பொழுது உங்களுக்கு இல்லை, நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக வீட்டிற்கு செல்லுங்கள் என்று சொன்னார். அந்த நாளிலே அந்த தேவ மனுஷி என் மேல் கரங்களை வைத்து ஜெபித்த பொழுது நான் பெற்றுக்கொண்ட சுகம் இருக்கிறது அல்லவா, அந்த சுகத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை நான் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு அறிந்து கொண்டேன். இன்று அவருடைய ஊழியக்காரனாக நான் மாறியிருக்கிறேன் என்று சொன்னார். இதுதான், இப்படிதான் நானும் ரட்சிக்கப்பட்டேன். அவருடைய நாமத்தை முதலாவது நீங்களும் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அதுதாங்க முதல் அடி. கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அவருடைய நாமத்தை, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தை, பழைய ஏற்பாட்டு காலத்திலே யெகோவா என்னும் நாமத்திலே அறிமுகமானவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே அந்த யெகோவா தேவன் இயேசு என்னும் நாமத்திலே இந்த பூமிக்குள் இறங்கி வந்து 2026 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோமா என்பதுதான் இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. அப்படி அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை இறைவன் கொடுக்கிறார் என்பதுதான் இந்த நாளுடைய சத்தியம். இன்றுதான் நாம் இந்த தலைப்பின் கீழ், அதாவது என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால், இப்படியும் சொல்லலாம், அவள் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஓகேங்களா? இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அவருடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த ராகாப் என்னும் மனுஷியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 10-14. முதலாவது ராகாப் என்னும் அந்த மனுஷி என்ன சொல்லுகிறாள் நம் தேவனை குறித்து என்பதை நாம் பார்க்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 10-14 வசனம் வரை. சாரி. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எகிப்திலிருந்து நம்முடைய முற்பிதாக்கள் கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு இடையூறாக இருந்த அந்த சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் வற்றி போக பண்ணினார் என்பதை இந்த மனுஷன் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கர்த்தர் என்ன செய்தார்? அவள் அந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் என்று சொல்லி அவர்களுடைய பெயரையும் அவள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுகிறாள் என்று பார்க்க முடிகிறது. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் பிறந்த மனுஷி அல்ல. அவளை குறித்து, அவளுடைய சூழ்நிலை குறித்து வேதம் அழகாக சொல்கிறது. ராகாப் என்னும் வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷியை இந்த பூமியில எப்படி நடத்துவார்கள்? பார்க்கும் பொழுது அல்லது அவளை குறித்து பேசும் பொழுது எப்படி தூற்றுவார்கள் என்பது இந்த நாளிலே வாழ்கிற உங்களுக்கும் அது எளிதாக புரியும், எனக்கும் எளிதாக புரியும். ஆனால் இந்த மனுஷியை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதுதான் இந்த இடத்துல நாம் தியானம் செய்ய இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதாவது உங்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் போல நம்முடைய தேவனுடைய எண்ணம் அல்ல. இன்று இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் பலவிதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய சிந்தையை உடையவர்களாக இருந்து தேவன் பார்த்தபடியே ஆசீர்வதித்தபடியே ரட்சித்தபடியே நாமும் அவருடைய எண்ணங்களை கொண்டு மனிதர்களை பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். அவருடைய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பை இறைவனிடத்தில் கேட்க முடியும். அவர்கள் ரட்சிக்க நாம் இடையூறாக இருக்க மாட்டோம் என்பதையும் இந்த சத்தியத்தின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. 12வது வசனம், மேலும் அந்த மனுஷி சொல்லுகிறாள், இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார்.
அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே, உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் உங்களுக்கு பாராட்டுவோம் என்றார்கள். அந்த மனுஷன் என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்? நான் உங்களை இன்னைக்கு வேவு பார்க்க எங்களுடைய தேசத்துக்கு இங்க வந்திருக்கிறீங்க, இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த நாளிலே உங்களையும் உங்கள் தேவனையும் உங்களுக்கு மத்தியிலே அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உயர வானத்திலும் தாழ்ந்த பூமியிலும் உங்களுடைய தேவனுக்கு நிகரான தேவன் இந்த பூமியிலே வேறு ஒருவரும் இல்லை என்று நம்முடைய தேவனை குறித்த அந்த மனுஷி அவ்வளவு அழகான ஒரு விசுவாசியை விட மிகுந்த விசுவாசியாக, நூற்றுக்கு அதிபதி அந்த நாளிலே, உம்மை நான் என் வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியானவன் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல, நீர் இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லும், என்னுடைய வேலையால் சுகமாவான் என்று சொன்னாரே. அப்பொழுது இயேசுவானவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அந்த நூற்றுக்கு அதிபதியை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா அவர். புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வதித்தவர், பழைய ஏற்பாட்டிலும் இந்த ராகாப் என்னும் அந்த மனுஷி இறைவனை குறித்து, நம்முடைய இறைவனை குறித்து, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள இறைவனை குறித்து அவள் தெரிந்து வைத்திருக்கின்றபடினாலே அவள் அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, எப்படி சொல்றாங்க? என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லல, என் குடும்பத்தையே காப்பாத்து, என்னையும் என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயையும் என்னுடைய சகோதரனையும் என்னுடைய சகோதரிகள் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் அழிக்காமல் ஒழிக்காமல் மடங்கடிய பண்ணாமல் எங்களை உயிரோடு கூட நீங்களை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். வேவு பார்க்கும்படியாக சென்ற 2 சகோதரர்கள் முதலாவது இந்த மனுஷியுடைய வீட்டுக்கு தான் சென்றாங்க. அவங்களும் பாருங்க, அந்த மனுஷியுடைய பின்னணி என்ன, அந்த மனுஷி எந்த சூழ்நிலை நிமித்தம் அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து தன்னுடைய பிழைப்பை நடத்தினால், குடும்பத்தை நடத்தினால் என்பது வரலாறு. அந்த மனுஷியுடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தேவ மனுஷர்கள் தேவனுடைய வழிகாட்டுதலின்படியே அந்த மனுஷியுடைய வீட்டிலே சென்றபடினாலே அந்த மனுஷி அவர்களை காட்டி கொடுக்காமல், அந்த அவள் இருந்த சூழ்நிலையில அவர்கள் காட்டி கொடுத்து இருந்தால் அவள் அந்த 2 வேவு பார்க்க சென்ற தேவ மனுஷர்களை காட்டி கொடுத்து இருந்திருந்தால், அப்புறம் பாருங்க, ராஜா அனுப்பின மனிதர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க, நேரா ராஜா வீட்டுக்கு தான் வராங்க. உன்னுடைய வீட்டிலே வந்து தஞ்சம் புகுந்து இருக்கிற 2 பேரை வெளியே அனுப்பும் என்று கேட்கிறாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கலாம், முன்னாடி பின்னாடி இருக்கிற அதிகாரங்கள் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்றாங்க, இறைவனை குறித்து அறிந்தபடினால் இறைவனுடைய பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுத்தால், மதிப்பை கொடுத்தால், அவர்களை ஒழித்து வைத்தால், காட்டி கொடுத்திருந்தால் பெரிய தொகை கிடைத்திருக்கும், அவள் பெரிய பணக்காரியாக கூட ஆயிருக்க முடியும். ஆனால் அற்பமான அந்த காட்டி கொடுத்து பெற்றுக்கொள்ளுகிற யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தது 30 வெள்ளிக்காசுக்காக அவர் நாண்டு கொண்டு சேர்த்தானே, அப்படி இவள் நாண்டு கொண்டு சாக விருப்பம் இல்லாமல் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயம் தோய்ந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே அவரை அறிந்திருக்கிறேன், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன், அவருடைய வல்லமையை அறிந்திருக்கிறேன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற தேவ மனுஷர்களாகிய உங்களை நான் பாதுகாப்பேன், அடைக்கலம் கொடுப்பேன், காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் அவர்களை மறைத்து வைத்தால் என்று பார்க்கிறோம். அதனுடைய வெகுமதி என்ன? எவ்வளவு அழகாக அவர்களும் சொல்லுகிறார்கள் பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 23வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வேவுக்காரரான, அதற்கு முன்பாக 17வது வசனத்தை வாசிக்கிறேன். 6வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் இந்த பட்டினம் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்திடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள் என்று யோசுவா சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். சாரி. 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது, அதாவது எரிகோ மதில் விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து என்று பார்க்க முடிகிறது. 23வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும், அவள் எப்படி கேட்டுக்கொண்டாலோ அதே மாதிரி பாருங்க, ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவர்களுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும்
வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். ஒரு மனுஷி அல்லது ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தில் உங்களைப் போல என்னை போல தேவனை நாம் அறிந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம் நிமித்தம் அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. பெரியமானவர்களே, 25வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள் உள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தார். என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்திருக்கிறாங்க. பாருங்க, ரட்சிப்பை எப்படி இறைவன் கொடுக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே. வேசிதானே என்று ஒதுக்கி வைக்கிற இந்த சமுதாயத்துல அந்த வேசி அவருடைய உள்ள எப்படிப்பட்டதாக இருக்கிறது இறைவன் பார்த்தபடினால அந்த மனுஷியை மட்டுமல்ல, அந்த மனுஷியின் நிமித்தம் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது என்று இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடிகிறது. அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான சாட்சி! அப்போஸ்தலருடைய நிருபத்தில் நான் பார்க்கும் பொழுது 16வது அதிகாரத்தில் 31வது வசனத்துல இப்படியாக வருகிறது. அதையும் நான் வாசித்து விடுகிறேன். இந்த வசனம் அந்த மனுஷனுடைய குடும்பத்தில் எப்படி பொருந்தியது என்று பார்க்க முடியும். அதற்கு அவர்கள், அதாவது அப்போஸ்தலர் அதிகாரம் 16வது அதிகாரம் அப்போஸ்தலர் 16:31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அதனுடைய பின்னணி என்ன என்பது உங்களுக்கு தெரியும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தலைகீழாக தொங்க விட்டு அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தேவனை நோக்கி துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சடுதியாக ஒரு பூகம்பம் போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர்களை கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலிகள் அறுப்புண்டு கீழே விழுந்தது. அவர்கள் சாதாரண மனிதர்கள் நின்று கொண்டிருப்பது போல தலைகீழாக தொங்க விட்டு இருந்தவர்கள் நம்மை போல நின்று கொண்டிருந்தார்கள் என்று அந்த காவல் காக்கிற சேவகர்கள் பார்த்து அவர்கள் பிரமித்து போனார்கள். என்ன நடந்தது என்று தெரியாமல் அவர்கள் தங்களை கொலை செய்து கொள்ள முயற்சிக்கும் பொழுதுதான் இந்த வசனத்தை பவுல் அடிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. எதற்காக இந்த வசனத்தில் வாசித்து சொன்னால், முதலாவது நீ தேவனை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, அவர் உன் நிமித்தம் உன் குடும்பத்தில் இருக்கிற உன்னுடைய தாய், உன் தகப்பன், உன்னுடைய தம்பிகள், அக்காக்கள், தங்கைகள், அண்ணன்மார்கள் அனைவரையும் குடும்பம் முழுவதையும் இந்த வசனத்தில் இருக்கிறபடிதாங்க நான் அந்த நாளிலே விசுவாசித்தேன். தேவனிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நீர் என்னை தொட்டு வைத்தீர். உம்முடைய சந்தோஷத்திற்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சமாதானத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாட் அபவுட் மை ஃபேமிலி, வாட் அபவுட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாட் அபவுட் மை மதர்? இப்படிதாங்க ஜெபிச்சேன். ஒவ்வொருவரையா என் குடும்பத்தில் முதலாவது என்னுடைய தங்கையை தொட்ட தேவன், பிற்பாடு இன்னொரு தங்கையை தொட்ட தேவன், பிற்பாடு என்னுடைய மூத்த சகோதரனை தொட்டவர், அது பிற்பாடு இளைய சகோதரனை தொட்டவர், என்னுடைய மூத்த சகோதரியை தொட்டவர், என்னுடைய தாயையும் தொட்டு அனைவருக்கும் என்னுடைய கரத்தினால ஞானஸ்தானத்தையும் கொடுக்க வைத்தார். பிரியமானவர்கள், எப்படிப்பட்ட ஒரு தேவன்! இந்த வசனம் சங்கீதம் 91:14 அற்புதமான சங்கீதம். தினந்தோறும் நாங்கள் ஜப வேலையில, ஆராதனையின் வேலையில இந்த சங்கீதங்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 சங்கீதங்களை வாசித்துவிட்டு நாம் துதிக்க ஆரம்பிப்போம். தேவனுக்கு நாங்கள் பாடல்களை பாடி அவருடைய உள்ளத்தை நாங்கள் குளிர்விப்போம், மகிழ்ச்சிவிப்போம். எப்படிப்பட்ட ஒரு தேவன், எப்படிப்பட்ட ஒரு நாமம்! அவருடைய நாமத்தை குறித்து நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அழகாக வாசிக்கிறோம் அல்லவா? 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நம்ம எங்க கொண்டு போய் வைப்பாரா? உன்னதமான இடங்களில், உயர்ந்த கண்மலையிலே கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாம் அவர். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள அதிசயமுள்ள நாமம் ஒன்று இந்த பூமியில உண்டு என்று சொன்னால், நீங்களும் நானும் வழிபடுகிற வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த தேவனை குறித்து அந்த நாளிலே வாழ்ந்த அந்த மனுஷி ராகாப் என்னும் அந்த மனுஷி, அவளுடைய சூழ்நிலை நிமித்தம், சந்தர்ப்பத்தின் நிமித்தம், தேவைகள் நிமித்தம் அவள் தன்னுடைய உடலை விற்று சம்பாதித்த தன் குடும்பத்தை காப்பாற்றினாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த சமுதாயம் இந்த நாளிலே கூட இப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி வைக்கிறது. தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவானுடைய சீஷர்களை பார்த்து, உங்களுடைய போதகர் என்ன எல்லாருடைய வீட்டிலும் சர்வசாதாரணமாக நுழைகிறாரு, அவங்களோட கூட உட்கார்ந்து சாப்பிட்றாரு, போஜனம் பானம் பண்ணுகிறார், அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு அசுசி இல்லையா, விகல்பம் இல்லையா?
ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை அழகாக வருகிறது பாருங்கள். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், அவனுடைய பின்னணியை பார்ப்பான். பணக்காரனாக இருந்தால் அவனை ஒரு விதமாக பார்ப்பான், ஏழையாக இருந்தால், தரித்திரமாக இருந்தால், இப்படிப்பட்ட பின்னணியிலே வாழ்கிறவர்கள், அதாவது ராகாபை போல இன்றும் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷிகள் மட்டுமல்ல, மனிதர்கள், மனுஷன், ஆண், பெண், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியில இன்று இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் இப்படிப்பட்ட பின்னணியில உங்களுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம், நான் இந்த தொழிலை, அசிங்கமான தொழிலை செய்து என்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட பின்னணியில இருக்கிறவர்கள் இன்றும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எனக்கு வேலை கிடைக்கவில்லை, பணம் கையிலே இல்லை, கணவன் கைவிட்டு விட்டான், துரோகம் செய்து விட்டது இந்த சமுதாயம், எனக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை, நான் வாழ வேண்டுமே, அதற்காக இந்த தொழில, இது ஒரு தொழில் அல்ல, ஆனாலும் சகித்துக் கொண்டு தன்னுடைய சரீரத்தை விற்று இன்றும் அநேகர் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி அல்ல பிரியமானவர்களே. இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டு மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த நாளில் அந்த மனுஷி எப்படி உயர வானத்திலும் தாழ இந்த பூமியிலே உங்களை போல் நீங்கள் வழிபடுகிற உங்கள் தேவனை போல வேறு ஒரு தேவன் இந்த பூமியில இல்லை. அவர் செய்கிற அற்புதங்கள் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் செய்கிற காரியங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு காரியங்களை அந்த மனுஷி கேட்டு அறிந்து வைத்திருக்கிறாள் பிரியமானவர்களே. இந்த நாளில் இந்த சத்தியத்தை என்னுடைய யூடியூப் மூலமாக நான் அப்லோட் பண்ணுகிறேன். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், விசுவாசிகள் அனைவருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் பல வருடங்களாக சபைக்கு சென்று வருகிறவர்கள், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு இந்த மனுஷியை குறித்து நன்கு தெரியும், அவளுடைய பின்னணியை குறித்து தெரியும், அவளுடைய சாட்சியை குறித்து தெரியும், அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டால், எப்படி இறைவனிடத்தில் வெகுமதியை பெற்றால் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும். புதிதாக இந்த சத்தியத்தை நீங்கள் ஒருவேளை முதல் தடவையாக கேட்பீர்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பின்னணியிலே உங்களுடைய வாழ்க்கை ஒரு அசிங்கமான, ஒரு அசுத்தமான பின்னணியிலே உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. இந்த சமுதாயம் அதை விரும்பலாம், உங்களை இன்னும் அதிகமாக சாகடிக்க முயற்சிக்கலாம். ஆனால் மெய்யான தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய பெயர் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் யெகோவா என்று அழைக்கப்பட்டவர். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் இயேசு, அவருக்கு இன்னொரு நிக்நேம் உண்டு, இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இது முதலாவது பாகம்தான். ராகாப் என்னும் மனுஷிக்கு அந்த நாளிலே எப்படி சங்கீதம் 91:14 because he knows my name I will protect him, I will honor him என்று சொல்லுகிறாரோ, அப்படியே இறைவன் இந்த மனுஷியை ஹானர் படுத்தினார், மகிமைப்படுத்தினார், பாதுகாப்பை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த தொழிலை விட்டு அந்த மனுஷி வெளியே வந்திருப்பாள். அவளுக்கும் அந்த குடும்பத்திற்கும் இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்குள் வந்த அந்த தேவ குடும்பம் அவர்களை ஆசீர்வதித்திருக்கும். அவர்களுக்கு ஒரு 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 பகுதியை வீட்டை கட்டிக்கொள்வதற்கு இடத்தை கொடுத்திருப்பார்கள். இதெல்லாம் எழுதப்படாத ஒரு காரியமாக இருந்தாலும், எப்பொழுது அந்த மனுஷி தேவனுடைய நாமத்தை அறிந்து வைத்துக் கொண்டாலும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக இந்த எரிகோ பட்டணத்தை நீங்கள் பிடிக்கும் பொழுது நீங்கள் அநேகரை எல்லோரையும் சாகடிப்பீர்கள் எனக்கு தெரியும். அதில் நானும் என் குடும்பமும் கூட செத்து போகும், செத்து மடியும். இன்று நான் உங்களை காப்பாற்றுகிறேன். காரணம், உங்களுடைய தேவனை குறித்து நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நான் இன்று உங்களை காப்பாற்றுகிறபடினால் நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த தேசத்தை பிடிக்கும் பொழுது, களவாடும் பொழுது நீங்கள் என்னையும் என் குடும்பத்தாரையும் உயிரோடு கூட வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுதாங்க ரட்சிப்பு. உன்னதமான அந்த தேவனை, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒரு சாட்சி, இந்த மனுஷியுடைய சாட்சி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல பிரியமானவர்களே. உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மிகவும் சமீபமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷன் அந்த நாளிலே உண்மையாக தேவனை அறிந்து கொள்ள முயற்சி செய்தால்
அறிந்து கொண்டால், நம்பினால், விசுவாசித்தால், தேவன் அவளோடு கூட இருந்து அவளை காப்பாற்றினாள். அவளோடு கூட மற்ற எல்லோரையும் காப்பாற்றினார். உயிரோடு கூட இந்த நாளிலே அவள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று நாம் பார்க்க முடிகிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். அந்த ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினாலே அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அந்த எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்த எல்லோரையும் சங்கரித்தார்கள். கடவுள் சொன்னார், அத்தனை பேரையும் சங்கரிக்க வேண்டும், அந்த தேசத்தை உங்களுக்காக நான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் இந்த மனுஷி மட்டும் அந்த தேவ மனுஷர்களை காப்பாற்றவில்லை என்று சொன்னால், காட்டி கொடுக்காமல் இருந்தபடினாலே, அந்த மனுஷியை விசுவாசித்தபடியே வெற்றி கொண்டபடியே இறைவன் அந்த மனுஷியுடைய குடும்பத்தை, அவளையும் அவள் குடும்பம் எல்லோரையும் எவ்வளவு அழகாக உயிரோடு கூட காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த வசனம் அழகாக சொல்கிறது, இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே அவள் குடியிருக்கிறாள் என்று பார்க்கிறோம். மற்றவர்கள் எல்லாரும் அடிந்து போனாங்க. அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டால் நீங்களும் நானும் உயிரோடு கூட இருப்போம். என்னை விசுவாசிக்க மரிப்பதே இல்லை என்று சொல்லுகிறார். அவன் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருப்பான், என்னோடு கூட இருப்பான், பரலோகத்திலே வந்து இருப்பான் என்று சொல்லுகிறாரே. அந்த மனுஷிக்கு இறைவன் கொடுத்த அந்த ரட்சிப்பு இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரே. ஆகவே பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பின்னணி எப்படிப்பட்ட பின்னணியாக இருந்தாலும் இந்த சமுதாயம் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்களை ஏளனமாக பார்க்கலாம், நகைக்கலாம். நிறைய பேர் இந்த நாளிலும் இந்த ராகாவை போல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு அறிந்திருக்கிறபடி, தெரிந்திருக்கிறபடி நிறைய பேர் அப்படிப்பட்ட பின்னணியில இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உங்களுடைய நிரந்தரமான தொழிலாக இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுடைய நிரந்தரமான ஈனமான வருமானமாக இருக்கக்கூடாது. தேவன் நீதியுள்ள தேவன். அதற்கு பிறகு அந்த மனுஷன் அந்த தொழிலை விட்டுவிட்டு தன்னுடைய சரீரத்தை விட்டுதான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று அல்லாமல் உன்னதமான தேவனை குறித்து அறிந்து கொள்ளப்படினால், because she knows my name, I will honor him, I will protect him, I will honor her, I will protect her என்று சொல்லுகிற தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். பிரியமானவர்களே, ஆகவே இந்த காலை வேளையில இந்த தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுகிறபடினாலே, அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே என்ன வெகுமதி, உயர்ந்த இடத்துல, உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து அவர் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். மனுஷன் மாறுகிறவன், அவன் சொல்லியும் செய்யாதிருப்பான். ஆனால் தேவனோ மனுஷன் அல்ல மாறுவதற்கு, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். அந்த நாளிலே அந்த மனுஷை காப்பாற்றும்படியாக சொன்ன அதே தேவன் இந்த நாளிலே அவளை காப்பாற்றினது போல உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து காலியாயிருந்த சூழ்நிலையை ஜாலியாக மாற்றி இந்த நாளிலே ஒரு பெரிய நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட இந்த பூமியில நாம், கஷ்டமான பூமி தான், கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதனுடைய இரண்டாவது பாகம் வெகு சில நாட்களில் நான் உங்களுக்கு பகிர நான் விரும்புகிறேன். சீக்கிரமாக உங்களை மீண்டும் என்னுடைய யூடியூப் சேனலில் சந்திப்பேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. God bless you all. Bye bye.